Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last classல என்ன பார்த்திருந்தோம், வால்யூம் டாபிக் தான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வால்யூமோட கடைசி பார்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னென்ன வடிவம்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா கோலம், அரைக்கோளம், உள்ளிடற்ற கோலம் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ அதுலயும் நமக்கு எல்லா டைப்ஸ் பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு டைப், அப்புறம் அப்ளிகேஷன் கொஸ்டின், நம்பர் கொஸ்டின், காஸ்ட் கொஸ்டின் அப்படின்ட்டு இது வரைக்கும் என்னெல்லாம் டைப்ஸ் பார்த்தோமோ அது மாதிரி எல்லா டைப்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது, ஸ்பியரு, ஹெமிஸ்பியர், அரைக்கோளம், இது ரெண்டத்தோடைய கன அளவு ஃபார்முலா, அப்புறம் வலைப்பரப்பு அப்படி இல்லைன்னா மொத்த புறப்பரப்பு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா படிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பியர் கோலம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பால் வச்சுக்கலாமா? வாலிபால், ஃபுட்பால், ஏதோ ஒரு பால், ஓகேவா? பால் எக்ஸாம்பிள். இதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3πr³. இதுக்கு நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று போல தான் இருக்கு இல்லையா? இங்க எங்க டாப்பு பாட்டமு சைடு அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால இங்க எனக்கு வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் சேம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா which is equal to நாலா பக்கமும் சேமா இருக்கு ஏரியா, அதனால 4πr². இப்போ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா உள்ளிடற்ற கோலம் நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்க உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த வால்யூம் மட்டும் தான் என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ இங்க வால்யூம் ஃபார்முலா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3π. இங்க வெளியில இருக்க சர்க்கிளோட ஆரம் கேபிட்டல் R³ மைனஸ் உள்ள இருக்க சர்க்கிளோட இந்த ஆரம் ஸ்மால் R³. அவ்வளவுதாங்க ஃபார்முலா கோலத்துக்கு. இப்போ அரை கோலம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் பாதி தேங்காய் மூடி இருக்கும்ல. ஸோ அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா கெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கெமிஸ்பியருக்கு வால்யூம் என்னது, நமக்கு அங்கே ஸ்பியருக்கு 4/3, அதோட பாதி தான் இங்கே. அப்போ இது என்னது 2/3πr³ அப்படின்னு வந்துடும். இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு என்னது, இது மட்டும்தான். ஸோ ரெண்டு பக்கம் சைடு கணக்கில் வந்துருச்சா? அப்போ இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2πr². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்ல மொத்த புறப்பரப்புனா என்னது, டாப் பாட்டம் சேர்த்து எடுத்துக்கணுமா? இங்க பாட்டம் மட்டும் இருக்கா, பாட்டம்க்கு ஒரு πr². அப்போ 2πr² + πr² which is equal to 3πr². இப்போ இதுலயே எனக்கு ஹாலோ உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுதான் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ இங்க இந்த வால்யூம் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2/3π கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. கேபிட்டல் ஆர்னா இந்த வெளியில இருக்கிறத இந்த ஆரம், ஸ்மால் ஆர்னா உள்ள இருக்கிற இதோட ஆரம், இந்த நடுவில் இருக்க இது என்னது அப்படின்னு சொல்லுவோம்னா திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இவ்வளோதாங்க நமக்கு ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு விதவிதமான கொஸ்டின் எப்படிலாம் இருக்கு, இந்த ஃபார்முலாவை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 1352π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரைக்கோளத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது 2/3πr³ இல்லையா, which is equal to 1152π. என்ன கேட்டிருக்காங்க, அதன் வளைந்த வெளிப்பரப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2πr². ஸோ அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கணும். இந்த π கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆனா என்ன வரும், r³ ஈக்குவல் டு 1152 × 3/2 அப்படின்னு கிடைச்சிடுமா? ஸோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 5ல 10 மிச்சம் 1, 7ல 14 மிச்சம் 1 அப்படின்னா 6. 5 7 6 × 3னா இங்க என்னது 6 3s are 18, 1, 7 3s are 21, 21 plus 1 22, அடுத்து 2, 5 3s are 15, 15 plus 2 17. அப்போ r³ equal to 1728. 1000னா 10 கியூபா, 11 கியூப் நமக்கு என்ன தெரியும், 1331 தெரியும். இது எதோட கியூப்னா 12 கியூப். அப்போ ஆரோட வேல்யூ 12. அப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் பைல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பை அப்படியே வச்சுக்கலாம், 2π × 12 × 12. 12 × 12 144, 144 × 2னா 288π அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது பாருங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர், ஒரு கோணத்தின் புறப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறப்பரப்பு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா, இப்போ ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 4πr². ஸோ அந்த 4πr² தான் நமக்கு 144π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் கன அளவு வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. வால்யூம் என்னது 4/3πr³ அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த பை கேன்சல் பண்ணிடலாமா? இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது 3 4s are 12 மிச்சம் 2 6 4s are 24. அப்போ ஆருடைய வேல்யூ என்னது 6. ஸோ அப்போ 4/3π × 6 × 6 × 6 6 கியூப் வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 216 தெரியுமா? ஸோ 216. இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 72. இங்கேயும் பை வேல்யூ அப்படியே தான் வச்சிருக்காங்க,
அப்போ 72 into 4னா நமக்கு என்னது 8 288 பை. அவ்வளோதாங்க ஆன்சர். சரியா, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 9/16 பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோளத்தின் ஆரம் எவ்வளவு, ரேடியஸ் எவ்வளோ அப்படிதான் கேட்குறாங்க. ஸ்பியரோட கன அளவு ஃபார்முலா என்னது, கோளத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப் இல்லையா, which is equal to 9/16 பை. இந்த பை கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே ஆர் கியூப் ஈக்குவல் டு 9/16 இன்ட்டு இந்த 3 மேலே போயிடுமா 3/4. இப்போ இங்கே 9 அப்படின்னா 3x3ன்னு எழுதலாம், 16 அப்படின்னா 4x4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 3 கியூப் ரூட் உள்ள 3 3 இருக்கிறப்போ ஒரு 3 ஆயிடுமா, இங்கே 4 4 இருக்கிறது ஒரு 4 ஆயிடுமா. அப்போ ஆரோட வேல்யூ 3/4. ஓகே கிளியர். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வால்யூம் ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோலத்தோடைய ஃபார்முலா என்னது 4/3 பை ஆர் கியூப். கன அளவு என்ன கொடுத்துருக்காங்க, மிக்சட் ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க 7241 1/7. ஃப்ராக்ஷனா ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாமா. அப்போ இந்த நம்பர் இன்ட்டு 7 + 1 அப்படின்னு போடணும். அப்போ 7241 இன்ட்டு 7 என்னது 7 28 2 14 15 16 அப்புறம் 1 50. ஸோ 50687 வருது. இங்கே +1 போடுவோம். ஸோ 688/7. இப்போ என்ன கேட்குறாங்க இதில், அதன் ஆரத்தை காண்க, ரேடியஸ் ஆர் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா. ஸோ 4/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு 50688/7. ஸோ இந்த 7 கேன்சல் ஆகிடுமா. இப்போ இது 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போமா. 1 4 மிச்சம் 1 2 8 மிச்சம் 2 6 24 மிச்சம் 2 7 2. ஸோ அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடில் இதை கேன்சல் பண்ணால் இது 11, இது என்னது 6 3 3 6 அப்படின்னு கிடச்சிடும். இது இப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5ல் 56 மிச்சம் 8ன்னு வரும். 5ல் 56 ஸோ 5ல் 55 மிச்சம் 8. அப்போ 7ல் 77 11 டேபிளில் போகிறப்போ அப்போ இங்கே மிச்சம் 6ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே என்னது 7 6 576 11 டேபிள்லையும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 576 இன்ட்டு 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லையும் இதே தான் நமக்கு கிடச்சிது. கிளியரா. ஸோ அப்போ இது என்னது, எதோட கியூப் வேல்யூ 12. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் இஸ் 6 தென் இட்ஸ் ஹெமிஸ்பியர் வில் ஹேவ் அ வால்யூம் ஆஃப் 6 மீட்டர் விட்டம் அப்படின்னா ரேடியஸ் 3 மீட்டர் 6/2 3 மீட்டர். ஒரு கோளத்தின் அரைக்கோள கன அளவு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரா. ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது 2/3 பை ஆர் கியூப். ஸோ 2/3 பையோட வேல்யூ என்னது, பை இங்கே அப்படியே தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம் பை. ஆர் கியூப்னா 3 × 3 × 3 இல்லையா. ஸோ அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். 3 3 சார் 9 9 × 2 18 பை. அவ்வளோதாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா இந்நேரம் நீங்கள் வீடியோ பார்க்குறப்பவே ஃபார்முலா மண்டையில் ஏறிடணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 6 ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு. கோளம் சொல்லியிருக்காங்க. கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எத்தனை பெருக்குவதால் கிடைக்கிறது. கோளத்தின் பரப்பளவு என்னது, நமக்கு கோளத்தின் கன அளவு ஃபர்ஸ்ட் என்னது 4/3 பை ஆர் கியூப். பரப்பளவு என்னது 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பரப்பளவோட எண்ணத்தை பெருக்குனா இங்கே என்ன வரும், கோளத்தோடைய கன அளவு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை பெருக்குனான்றது கொஞ்சம் ஸ்லாங் மாறிடுச்சு இல்லையா. ஸோ ஒரிஜினல் ஊர் ஸ்லாங் வருது போல. ஓகே. ஸோ இங்கே 4 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே என்ன வரும் r/3 அப்படின்னு வருமா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இஸ் இஃப் த அவுட்டர் ரேடியஸ் இஸ் 8 ஃபைண்ட் த இன்னர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. கோளம் அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதுதானே உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. அதுதான் ஆன்சர். வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 11,352/7. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்டர் ரேடியஸ் மற்றும் அதன் வெளியாரம் 8. அப்போ பெரிய இது கொடுத்துட்டாங்க 8. உள்ளாரம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்மால் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே பைக்கு பதிலாக என்ன போடலாம் 22/7 போடலாமா. இந்த 7 கேன்சல் ஆகிடும். இப்போ திரும்ப என்ன பண்ணலாம், இதை 4 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா என்ன வரும் 2ல் 8 அப்போ மிச்சம் 3. 8ல் 32 மிச்சம் 1 அப்படின்னா 4ல் நமக்கு என்னது 3 4s are 12 இல்லையா. அப்போ 3ல் 12 அதுக்கப்புறம் மிச்சம் 3ன்னு இருக்கும். ஸோ 8 2 8 3 8 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ
ஸோ அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2. ஸோ 142819 1419 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்து இங்கே 11 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 11 மிச்சம் 3 31ன்னு வரும். 2ல் 22 அப்புறம் மிச்சம் 9 அப்போ 129 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ 8 கியூப் மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு இந்த பக்கம் 129, இந்த 3 வேற இந்த சைட் போயிடுமா? ஸோ இன்ட்டு 3 அப்படின்னு பண்ணணும். இங்கே என்னது 27 2, இங்கே 2 3s 6 6 + 2 8, இது என்னது 3 387. இப்போ இங்கே 8 கியூப் வேல்யூ என்னது 512 அப்படின்னு தெரியுமா? 10 கியூப் வரைக்கும் நம்ம வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 387 ஈக்குவல் டு ஆர் கியூப். இப்போ 512ல் 387 போகணும். ஸோ 387னா இங்கே ஒரு 13 400 வர்றதுக்கு கரெக்டா? அப்புறம் ஒரு 100 அப்புறம் ஒரு 12 அப்போ 125ன்னு வந்துருமா? ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு 125 அப்படின்னு வந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? நமக்கு 5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கெமிஸ்பியர் இஸ் ஒரு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரைக்கோளம் அப்படின்னா கெமிஸ்பியர், வலைப்பரப்பு என்னது? வலைப்பரப்புனா கர்வ்டு மட்டும்தான். அப்போ 2πr² which is equal to 2772 எனில் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? 3πr². இப்போ 2πr² இது அப்படின்னா எனக்கு இதை எப்படி எழுதலாம்? 2πr² + πr² இல்லையா? அப்போ எனக்கு இங்க ஆன்சர் 2772. அப்போ எனக்கு πr² மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ πr² வேல்யூ என்னது? πr² ஈக்குவல் டு டிவைடட் பை 2 போடணும். 1ல் 2 3ல் 6 மிச்சம் 1 8ல் 16 மிச்சம் 1. ஸோ 1386. இங்கே 2772 1386 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு கிடைச்சிரும். ஸோ ஆட் பண்ணால் என்னது? 8 15 1 11 1 4. ஸோ 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் the volume of sphere is numerically equal to surface area of a sphere. ஒரு கோளத்தின் ஆரம் m மதிப்புக்கு கோளத்தின் கொள்ளளவு n அளவில் அதன் புறப்பரப்பிற்கு சமம். கோளம் இருக்கு, ஸ்பியர் இருக்கு, அதனுடைய கொள்ளளவு வால்யூம் எனக்கு சமம். எதுக்கு சமம்? புறப்பரப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? கன அளவு ஃபார்முலா 4/3 πr³. இங்கே சர்ஃபேஸ் ஏரியா என்னது? புறப்பரப்பு 4πr². இப்போ எனக்கு இந்த ஆர் என்ன வேல்யூ போட்டால் எனக்கு ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கும், அதான் கேள்வி. இப்போ ஆப்ஷனில் இருக்கிறத ஒன்றா ஆருக்கு ட்ரை பண்ணி பார்த்தா போதும். 1ன்னு போட்டால் இங்கே என்ன வந்துடும்? 4/3 π அப்படின்னு வரும். இங்கே 4πன்னு தான் வரும். அப்போ 1 வராது. 2 போட்டால் கண்டிப்பாக 1 வராது. 3ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 4/3 π 3 × 3 × 3. ஸோ ஒரு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு? 9 4 36 π. அப்போ இங்கேயும் நான் 3 போடுறேன்னு வைங்க. 4π × 3 × 3. ஸோ சேமாக வந்துருச்சா? அப்போது இங்கே ரேடியஸ் நான் 3ன்னு போட்டால் எனக்கு கன அளவும் பரப்பரப்பும் என்னது? புறப்பரப்பும் என்னது? எனக்கு சேமாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள். திக்னஸ் ஆஃப் அ கெமிஸ்பெரிக்கல் பவுல். ஸோ தடிமன் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25, அதன் உட்புற ஆரம் 5 எனில் அக்கிண்ணத்தின் வெளிப்புற வலைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்னஸ் வந்து 0.25, இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் 5 சென்டிமீட்டர், அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கெமிஸ்பியருக்கு என்னதுப்பா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கெமிஸ்பியருக்கு 2πr². எனக்கு அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ இந்த ஆர்னா கேபிட்டல் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே எனக்கு ஸ்மால் ஆர் தான் தெரியும். ஸோ கேபிட்டல் ஆர் எப்படி தெரியும் நமக்கு? ஸ்மால் ஆர் ப்ளஸ் அந்த திக்னஸ்ன்னு போட்டால் போதுமா? கெமிஸ்பியர் என்ன சொன்னோம்? இப்படி தானே இருக்கும். இப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்மால் ஆர் ப்ளஸ் இந்த திக்னஸ் மட்டும் பண்ணால் போதும்ல. ஸோ அப்போ 5.25 அவ்வளோதாங்க. அப்போ இங்கே 2 π வந்து 22/7, ஆர் வந்து என்னது? 5.25 ஸ்கொயரில் போட்டு சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ 5 இது கால் தானே. அப்போ 1/4. அப்போ இங்கே என்னது? மல்டிப்ளை, இங்கே ப்ளஸ். ஸோ 21/4. ஸோ 21/4 × 21/4. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? இது 3ல் கேன்சல் ஆகிடும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் 11 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே என்ன இருக்குது? 11 3s 30, 11 21 வேறு இருக்குது. அப்போ 231 × 3/4 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ அப்போ இது என்னது 3 3 3s are 9 2 3s are 6 693/4. அப்போ 1ல 4 மிச்சம் 2 7ல 28 மிச்சம் 1 3ல எனக்கு 12 வரும் மிச்சம் 1 அப்படின்னு இருக்கும் 0 போடுவோம் 2ல 8 மிச்சம் 2ன்னு வரும் அதுக்கு 0 போட்டால் 5 அங்கு 20 அப்படின்னு கிடச்சிடும். 173.25. கிளியருங்களா? அடுத்தது இப்போ அடுத்த டைப் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பேசிக் ஃபார்முலா டைப் பார்த்துரும். அடுத்து ரேஷியோ வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ரேஷியோ வச்சு நமக்கு 2 விதமாக வரலாம். ஒன்று என்னலாம் அப்படின்னா வால்யூம் ரேஷியோ கொடுத்துட்டு கன அளவு ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு ஆரத்துடைய ரேஷியோ கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 வித்தியாசமான வடிவங்களுடைய ரேடியஸ் ஆரம் உயரம் ரேஷியோ கொடுத்துட்டு அதனுடைய மொத்த ரேஷியோ கன அளவு ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பியர் ஆர் இன் த ரேஷியோ. சர்ஃபேஸ் ஏரியானா என்னது? வலைப்பரப்பு. ஓகேவா? அது எதோட? கோலத்தோட வரைபரப்பு. ஸோ ஸ்பியரோட வலைப்பரப்பு ரேஷியோ 9:25. ஸோ ஸ்பியரோட வலைப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? 4πr² இல்லை 2πr² இல்லை 3πr². எல்லாமே ஏரியானாலே எனக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கு? r² பொறுத்து இருக்கா? தென் தேர் வால்யூம்ஸ் ஆர் இந்த ரேஷியோ. வால்யூம் என்னது? 4/3πr³, 2/3πr³ கியூப் பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ ஸ்பியரோடைய ஏரியான்றது r² பேஸ் பண்ணி இருக்கு. எனக்கு இப்போ வால்யூமோடது கேட்குறாங்க, r³ பேஸ் பண்ணி வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரோடது கண்டுபிடிக்கணுமா? ஆரோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தெரிஞ்சிடும். அப்போ ஆரோட ரேஷியோ 3:5. இப்போ r³ வேணும்னா இந்த 3:5 இருந்து கியூப் பண்ணால் போதும். 3³ 5³. 3³ என்னது? 27. 5³ என்னது? 125. அவ்வளோதாங்க ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஸ்பியர் ஆர் இந்த ரேஷியோ 4:25. வால்யூம் ரேஷியோ. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொன்னேன்? r². அதோடது 4:25 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரோடது என்னது? 2:5. இப்போ வால்யூமோடது வேணும்னா r³ பண்ணணும். 2³ 8, 5³ 125. அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்க. ரேடியஸ் ஆஃப் 1 ஸ்பியர் இஸ் half ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் அனதர் ஸ்பியர். ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. ஸோ r1 r2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கோளத்தின் ஆரம் மற்றதை விட பாதினா r2 = r1/2 அப்படின்னு வச்சுக்கலாம். தென் தேர் வால்யூம் ரேஷியோ கேட்குறாங்க. அதனுடைய கன அளவு விகிதம் கேட்குறாங்க. வால்யூம் ரேஷியோ v1/v2 என்னது? நமக்கு ஃபார்முலா என்னது? கோளத்துக்கு 4/3πr³. 4/3π மேலே கீழேயும் 4/3π அது மாறாது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரை பொறுத்து தான் இருக்கும். அப்போ இது r1³ அப்படின்னா இது என்னது? r2³. r2 வேல்யூ என்னது? r1/2 ஹோல் கியூப். அப்போ இந்த r1³ இந்த r1³ கேன்சல் ஆகிடும். 2³ மேலே போயிடுமா? அப்போ ரேஷியோ என்னது? 8:1. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் 1 ஸ்பியர் இஸ் half the radius of another sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் 8:1 இருக்கு, 1:8 இருக்கும். ஸோ அப்படி என்ன எடுப்போம்? ரேடியஸ் ஆஃப் 1 ஸ்பியர் இஸ் half of the another அப்படின்னா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரை தான் நம்ம என்ன பண்ணணும்? half of the another அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இது r2 அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே r2/2ன்னு போடணும். ஸோ இந்த விகிதத்தை நம்ம எப்பயுமே விகித உறுப்புக்களை மாற்றி எழுதக்கூடாது அப்படின்னு ரேஷியோ கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம்ல. விகிதம் ஒரு கிளாஸ்ல. ஸோ அதனால நம்ம மாற்றி எழுதக்கூடாது. ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் 1 ஸ்பியர் இஸ் half of the another அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்பியர் half of the another அப்படின்னு எழுதிடணும். சரியா? இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. r2³/2³ ஸோ இந்த r2³ கேன்சல் ஆகிட்டு 1:8ன்னு வரும். ஸோ 1:8 தான் ஆன்சர். ஸோ அந்த உறுப்பு மாறாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ரேடியஸ் ஆஃப் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளின் பலூன்களில் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஸோ 3 சென்டிமீட்டர் இருக்கிற பலூனு எனக்கு என்னவா மாறுது? ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் இருக்கிற பலூனு 9 சென்டிமீட்டரா மாறுது. அப்போ வால்யூம் என்னவாகும்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ரேடியஸ் ரேஷியோ என்னது? ஆரத்துடைய ரேஷியோ என்னது? 1:3. அப்போ வால்யூம் ரேஷியோனா r³ கரெக்டா? அப்போ 1³ is to 3³ அப்போ 1³ is to 3³ என்னது? 27. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க. அடுத்தது 6லேருந்து 12 மாறுது. அதே கொஷின் தான். 6லேருந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 12 மாறுது. அப்போ ரேடியஸ் ரேஷியோ என்னது? 1:2. அப்போ வால்யூம் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதனோட ரேஷியோ என்னது? 1³ is to 2³ அப்போ 1:8 இல்லைங்களா? அடுத்தது சேம் மெத்தடுன்றதுனால நான் கொஷின் ரீட் பண்ணுறேன். நீங்கள் கொஷின் ரீட் பண்ணுங்கள். சரியா? கோன்
hemisphere and cylinder stand on an equal base and have the same height. சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம். கோனுடைய ஃபார்முலா என்னது? வால்யூம். ஞாபகம் இருக்கா? கோனுடைய ஃபார்முலா 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஹெமிஸ்பியர் இப்பதான் பார்த்தோம். ஸோ 2/3 பை ஆர் கியூப். அடுத்து சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அதனுடைய உயரமும் எனக்கு என்னது? ஸ்டாண்ட் ஆன ஈக்குவல் பேஸ்னா அதனுடைய ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆர் கியூப், இங்கே ஆர் ஸ்கொயர் ஹெச் எல்லாமே கேன்சல் ஆகிடும். சேம். இப்போ பையும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கு? 1/3 2/3 அப்படின்னு இருக்கு. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வச்சுக்கூடாது இல்லையா? முழு இதுவாக வச்சுக்கணும். முழு இதுவாக வச்சுக்கிறதுக்கு இங்கே 1ன்னு இருக்கதை 3ன்னு மாற்றணும். இங்கே 3ன்னு மாற்றினா என்ன வரும்? 1:2 2:3 அவ்வளோதாங்க ரேஷியோ. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் ஸ்பியர். உருளையோட ஆரமும் எனக்கு என்னது? ஸ்பியரோட ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அவங்களுடைய வால்யூமும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் சமமாமா, வால்யூமும் ஈக்குவலாமா. இப்போ ஹைட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ சிலிண்டருடைய ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஸ்பியர் கோலத்துடைய ஃபார்முலா என்னது? 4/3 பை ஆர் கியூப். அப்போ இங்கே பை கேன்சல் ஆகிடும். இந்த ரேடியஸ் சமம். அப்போ இங்கே ஒரு ரேடியஸ் தான் இருக்கும். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது நமக்கு? 4/3 இன்ட்டு ரேடியஸ். எதோட ரேடியஸ்? எனக்கு 2ஓட ரேடியஸும் சமம் தான். அப்போ எதோட ரேடியஸ் கொடுத்துருந்தாலும் சேம் தான் ஆன்சர், ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ 4/3 ஆர். அடுத்து பலூன் இஸ் இன் ஷேப் ஆஃப் ஸ்பியர். கோள வடிவில் உள்ள பலூன் கன அளவு வி, வெளிப்புற பரப்பளவு எஸ் உடையது. பலூனை கோல் வடிவம் மாறாமல் 8v கன அளவுக்கு ஊதினால் புது வடிவில் வெளிப்புற பரப்பளவு என்ன? எனக்கு என்ன மாறாம ஊதியிருக்காங்க? ஷேப்பு மாறாம ஊதியிருக்காங்க. ஊதுறப்போ எனக்கு இங்கே வால்யூம் வீன் இருந்தது, 8vன்னு மாறிடுச்சு. அப்போ எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவு என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வீன் இருந்தது 8vயா மாறிடுச்சு அப்படின்னா வால்யூம் ரேஷியோ என்னது? வீன்றது 8vயா மாறிடுச்சு. அப்போ வால்யூம் ரேஷியோ 1:8. வால்யூம் எதை பொறுத்து இருக்கும்? எனக்கு ஆர் கியூபை பொறுத்து இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல இருந்து எனக்கு ஆர் ரேஷியோ என்ன? என்னது? 1:3 கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து 2. இதுதான் ஆர் ரேஷியோ. சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவுன்றது எனக்கு ஆர் ஸ்கொயர் ரேஷியோவை பொறுத்து இருக்கும். கரெக்டா? அப்போ 1 ஸ்கொயர் இஸ் டு 2 ஸ்கொயர் 4ன்னு மாறும். ஸோ 4s அப்படின்னு மாறிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே ரேஷியோ தான், ஆனால் எப்படி வேணால் கொஷினை திரிச்சு மாற்றி கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஏ இஸ் a side of a is a cube of side x. ஸோ ஏன்னு ஒன்று இருக்கு, அதனுடைய கியூபு, அது வந்து கியூபு, அதோட சைடு எக்ஸ். பின்னு ஒன்று இருக்கு, பி இஸ் a ஸ்பியர் கோலம், அதுக்கு ரேடியஸ் வந்து எக்ஸ். ஆமா, சரி. அடுத்து என்னது? ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏ டு பி கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் ஏ டு வால்யூம் ஆஃப் பி. எனக்கு வால்யூம் ஆஃப் ஏ கியூபோட வால்யூம் என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. பி என்னது? ஸ்பியர், ஸ்பியரோட வால்யூம் என்னது? 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? ஸோ ஆர் கியூப்னா இங்கே எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த 3x இந்த 3x கேன்சல் ஆகிடும். இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா 3/4 பை. பை கீழே தான் இருக்கும். அப்போ 3:4 தான் ரேஷியோ. கிளியர்? அடுத்தது பாருங்க, ஹெமிஸ்பியர் அண்ட் கோன் ஹாவ் ஈக்குவல் பேசஸ். ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளம், கூம்பு, இது ரெண்டுத்துக்கும் அடிப்பக்கம் சமம், ஹைட்டும் சமம். தென் த ரேஷியோ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எது ரெண்டுத்துக்கும்? அரைக்கோளம் ஹெமிஸ்பியருக்கும் கோனுக்கும் கூம்புக்கும் கேட்குறாங்க. அரைக்கோளத்துக்கு எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr². கோனுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? πr L அப்படின்னு வரும். இங்க எல் எல்லாம் கிடையாது, ஹைட் வச்சு தான் எழுதணும். அப்போ இந்த எல்லை எப்படி எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹாவ் ஈக்குவல் பேசஸ் அண்ட் ஹைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல் அப்படின்னா ஆரும் ஹெச்சும் சேம். இந்த ஆறுன்றது எனக்கு ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தோடையும் கூம்போடையும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஹெச்ன்றது எனக்கு ஆரா மாறிடுமா? அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2r². அப்போ இங்கே என்னது? ஸ்கொயர் ரூட் 2r அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் 2 பை, இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர், ஸோ ஆர் ஸ்கொயர்.
இப்போ இங்கே என்னது 2π ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பை கேன்சல் ஆகிடும். ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 2 ஸ்கொயர் ரூட் 2. இந்த 2வை நம்ம எப்படி எழுதுனா? ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் ரூட் 2ன்னு எழுதலாம்ல. அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் 2 ஒரு ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னது? ஸ்கொயர் ரூட் 2:1. ஸோ ஆப்ஷன் டி. கிளியருங்களா? அடுத்தது பாருங்க, ரேடியஸ் ஆஃப் சாலிட் ஸ்பியர் அண்ட் சாலிட் ஹெமிஸ்பியர் ஆர் த சேம். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ண போறீங்க? நீங்க எனக்கு ஹோம்ஒர்க்ல ட்ரை பண்ண போறீங்க. வீடியோ பார்த்துட்டே கூட வீடியோ நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணலாம்? அந்த கொஷினை ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, சர்க்கிள் அண்ட் ஸ்பியர் ஆர் ஆஃப் சேம் ரேடியஸ். ஒரு வட்டம் இருக்கு, ஒரு கோலம் இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் ஆரம் சமமாமா. ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிளும் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்புக்குள்ள விகிதம். ஸோ ஸ்பியரோட புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியாவும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சர்க்கிளுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னதுங்க? πr ஸ்கொயரா. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா 1:4. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோம்ஒர்க்காக இதில் 3 கொஷின் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ரேஷியோ வச்சு நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அது சிலிண்டர்லேருந்து கேட்கலாம், கோன்லேருந்து கேட்கலாம், இல்லை சிலிண்டர், கோன், ஹெமிஸ்பியர் மூணுத்தையும் கலந்து கேட்கலாம். சரியா? அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது அப்ளிகேஷன் சம், இல்லை மெல்டிங், உருக்கி வேற ஒரு வடிவமாக மாற்றுறோம். அப்படி மாற்றினா என்னது? ரெண்டத்தோட கன அளவு சமம். அந்த மெத்தட் தான். சாலிட் ஸ்பியர் ஒரு 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாலிட் ஸ்பியர் இருக்கு. ஸ்பியர்னா என்னது? நமக்கு கோலம். அதனுடைய ஆரம் 9 சென்டிமீட்டர். இதை தான் உருக்கி என்ன பண்றாங்க? கோனா மாத்துறாங்க. அதே ஆரம் 9 சென்டிமீட்டருக்கு. இப்போ அந்த கூம்புடைய உயரம் என்ன? அதான் கொஸ்டின். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ஸ்பியருடைய வால்யூம் என்ன தெரியும்? 4/3πr³ அப்படின்னு தெரியுமா? கோனுடையது என்ன தெரியும்? 1/3πr² அப்படின்னு தெரியும். ரெண்டத்தோட ஆரமும் எனக்கு சமமா? அப்போ இங்க போயிடுச்சுன்னா ஒரு ஆர் தான் இருக்கும். ஸோ இந்த 3 போயிடும், இந்த π போயிடும். அப்போ h ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 4r. இந்த r 9ன்னு தெரியும். அப்போ 4 × 9 36. அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்க, மெட்டாலிக் ஸ்பியர் 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோல குண்டானது உருக்கி 3 சிறு கோரங்களாக மாற்றப்படுகிறது. ஒரு ஸ்பியர் இருக்கு, கோலம் இருக்கு, அதை என்ன பண்றாங்க? உருக்கி 3 சிறிய ஸ்பியரா மாத்துறாங்க. 1 2 3 சிறிய ஸ்பியரா மாத்துறாங்க. முதல் 2 கோலங்களின் ஆரங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஆரம் 6, அடுத்ததோட ஆரம் 8. மூன்றாவது கோலத்தின் ஆரம் என்ன? இதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த பெரிய ஸ்பியரோட ஆரம் என்னது? 12. அப்போ இது ரெண்டுத்துக்கு வால்யூம் ஈக்குவல் பண்ணால் என்ன வரும் நமக்கு? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபர்ஸ்ட் 4/3πr³. r³ இங்கே என்னது? 12³. அடுத்து இங்கே மூணுத்துக்குமே 4/3π காமனாக நான் வெளியில் எடுத்துடலன்னு வைங்க. 4/3π. அப்போ இங்கே r³ போட்டால் ஸோ 6³ 8³ ப்ளஸ் r³. ஸோ இந்த 4/3π போயிடும். 12³ என்னது? 17 28 which is equal to இங்கே r³ 216. 8³ தான் 512. ஸோ 216. இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டிட்டு ப்ளஸ் r³. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 8 2 7 728. அது இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் பண்ணிடுவோமா? அப்போ 1000 ஈக்குவல் டு r³. அப்போ r என்னது? 10. அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்க. அடுத்து நம்பர்ஸ்னால என்ன சொன்னோம் நம்ம? பெரிய வால்யூம், பெரிய கன அளவு டிவைடட் பை சிறிய கன அளவுன்னு சொன்னோமா? ஸோ அதுதான் போடுற மாதிரி இருக்கும். ரைட் ஓகே அயர்ன் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் டயமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர் is melted and recast into spherical lead shots, each of radius 4 mm. How many lead shots can be made? 8 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் உயரமும். ஸோ ஹைட்டு வந்து எனக்கு என்னது? 12 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் விட்டம்னா ஆரம் என்னது? 4 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம இரும்பு கூம்பு. ஸோ இந்த கோணு இதை தான் என்ன பண்ணுறாங்க? உருக்கி எனக்கு உருக்கப்பட்டு 4 மில்லிமீட்டர் ஆரம் கொண்ட திண்ம கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் கிடைக்கும் கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? n = லார்ஜஸ்ட் வால்யூம். இதுதான் கோன் தான் லார்ஜஸ்ட் வால்யூம். வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் πr². r² 4 × 4. h என்னது? 12.
இப்போ இதை 3 இதில் 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? இல்லைனா வந்து மொத்தமாக எழுதிட்டு லாஸ்ட்டில் கூட அடிக்கிறது பார்த்துடலாம். ஸோ அப்போ n ஈக்குவல் டு இங்கே என்னது வால்யூம் ஆஃப் கோன் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர். யூனிட் மட்டும் ஒன்றா பார்த்துக்கணும் சரியா? கோன் வந்து 1/3 பை r ஸ்கொயர். ஸோ 4 × 4 h வந்து 12 டிவைடட் பை ஸ்பியர் ஒன்றுது என்னதுப்பா 4/3 பை r³. r இங்கே 4 mm சென்டிமீட்டரா மாற்றணுமா டிவைடட் பை 10 அப்போ 4/10 4/10 4/10 அப்படின்னு கழிச்சிடும். கிளியருங்களா? அப்போ இந்த 3 இங்கே கேன்சல் பண்ணிடலாம், பை இங்கே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இதை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா 3ன்னு வந்துருமா? ஸோ 3 மேலே இருக்கும். அடுத்து இங்கே என்ன பண்ணலாம்? இது 2 இது 5 அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 100 5 500 அப்போ 3 × 500 அப்படி இல்லைன்னா இங்கே திரும்ப கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 அப்போ 5 5 250 250 3 × 250 என்ன வந்துடும்? 770 குண்டுகள் செய்யலாம். ஸோ 750. அடுத்தது பாருங்க 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும்? ஸோ இங்கே என்னது 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆரமுள்ள ஒரு ஸ்பியரை என்ன பண்ணுறாங்க? குட்டி குட்டியாக மாற்றுறாங்க. ஸோ அதனுடைய ஆரம் என்னது? டயமீட்டர். விட்டம் தான் 6 mm. அப்போ ஆரம் என்னது? 3 mm. அப்போ n லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். லார்ஜஸ்ட் வால்யூம் இதுவா? ஸோ ரெண்டுமே ஸ்பியர் தான். அப்போ 4/3 பை r³ வந்து 6 × 6 × 6 டிவைடட் பை 4/3 பை இங்கே 3 mm சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 3/10 3/10 × 3/10 × 3/10. ஸோ அப்போ இந்த 4/3 பை கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 3 இங்கே கேன்சல் பண்ணால் 2 2 2ன்னு வந்துடும். இந்த 1000 மேலே போயிடும். அப்போ 8 3 3 2 2 2 3 வாட்டி இருக்கு 8. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 8000 ஆன்சர் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்னா நமக்கு என்னது? இங்கே ஏரியாவோ இல்லைனா வால்யூமோ போட்டு இன்ட்டு காஸ்ட் பெர் யூனிட் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு இருக்கலாம், இல்லைனா பெர் மீட்டர் கியூபுக்கு என்னத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் outer area of a hemispherical dome of a building needs to be painted. ஸோ வந்து எனக்கு ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, அரைக்கோள வடிவம் இருக்கு. அதுல மேற்கூரையும் வந்து என்ன பண்ணணும்? உட்புறமும் எனக்கு பெயிண்ட் அடிக்கணும், வெளிப்புறமும் பெயிண்ட் அடிக்கணும். சரியா? திக்னஸ் ஆஃப் த டோம் வந்து எனக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த திக்னஸ் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர். இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 17.6. ஸோ இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்னா இந்த சுற்றளவு. ஸோ அப்போ இந்த ரேடியஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இதோட ஈக்குவேட் பண்ணும். 2πr வந்து எனக்கு 17.6. இந்த ஆறுன்றது இன்னர் ரேடியஸ். இப்போ அவுட்டர் ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் திக்னஸ் 5 சென்டிமீட்டர் பண்ணணும். இது மீட்டர்ல இருக்கு. அப்போ இதையும் சென்டிமீட்டர்ல கொண்டு வந்து தான் இங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? Find the cost of painting it at a rate of ₹5 per square centimeter. அரைக்கோள வடிவம் மேற்கூரையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற வலைப்பரப்பிற்கு வர்ணம் பூச வேண்டியுள்ளது. ஓகேவா? அப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால தான் வந்து பூசுறாங்க. எனக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வெளியே அவுட்டர்லையும் பூசுறாங்க, இன்னர்லையும் பூசுறாங்க. வலைப்பரப்பு அவுட்டர் பிளஸ் இன்னர் இது தெரிஞ்சாதான் இன்ட்டு என்ன பண்ண முடியும்? இந்த காஸ்ட் போட முடியும். ஓகேவா? எனக்கு உட்புற அடி சுற்றளவு, ஸோ இந்த உட்புற சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு இதுதான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 17.6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து அதனுடைய ஆரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும்னு பாருங்க. 2 × 22/7 × r = 17.6. இப்போ இதை நான் 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும்? 8.8ன்னு வருமா? இதை 22ஆம் வாய்ப்பால் அடிச்சா எனக்கு என்ன வரும்? 0.4ன்னு வரும். அப்போ r = 0.4 × 7 2.8 மீட்டர். எனக்கு இங்கே ப்ளஸ் 5ன்னு சென்டிமீட்டர்ல போட முடியாது, இதையும் மீட்டர்ல தான் போடணும். மீட்டர்ல போட்டால் என்ன வரும்? 0.05 மீட்டரா? அப்போ இது 2.8 + 0.05 மீட்டர்னா 2.85 மீட்டர். இதுதான் எனக்கான வெளிப்புற ஆரம் அவுட்டர் ரேடியஸ், இது எனக்கு இன்னர் ரேடியஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும், வலைப்பரப்பு. ஓகேவா? ஸோ இது என்னது? கெமிஸ்பியரா? கெமிஸ்பியருக்கான எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2πr².
எனக்கு இன்னருக்கும் வேணும் அவுட்டருக்கும் வேணும். அப்போ 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். 2π ரெண்டும் காமனா வெளியில எடுத்துடலாம். ஆர் ஸ்கொயர் என்னது எனக்கு இங்க கேபிட்டல் ஆர்னா 2.85 ஸ்கொயர் 2.85 ஸ்கொயர் பிளஸ் 2.8 ஸ்கொயர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க போட வேண்டிய அந்த ஏரியா கிடைக்கும். காஸ்ட் என்னது எனக்கு இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த 5ஐயும் என்னதான் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இது கொஞ்சம் பெருசா இருக்கே மேம் அப்படின்னா பெருசா நம்ம போட்டு தான் ஆகணும், வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. சரியா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க, ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா 15 புள்ளி சம்திங்ல ஆன்சர் வரும். அப்புறம் இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? டிவைடும் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா 100.335 சம்திங்னு வரும். சரியா? ஸோ இதோட இப்போ என்ன பண்ணணும்? நான் இந்த 5 ரூபாயும் மல்டிப்ளை பண்ணாதானே மொத்த காஸ்ட் தெரியும். ஸோ 5 ரூபாய் மல்டிப்ளை பண்ணால் 500 சில்லற அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கான்செப்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்க. கால்குலேஷன் பெருசா இருக்கு, எப்படி போடுறதுன்னு யோசிக்காதீங்க. இப்பெல்லாம் இவ்வளோ பெரிய கணக்கு கொடுக்கறது இல்லை. ஓகேவா? எப்பயாவது தான் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் கான்செப்ட் எல்லாம் மாற்றி கொடுக்குறாங்களே தவிர கால்குலேஷன்ல பெருசா வர்ற மாதிரி நமக்கு சம் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால பயப்படாதீங்க. இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பில்டிங் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப், ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதன் வெளிப்புற ஆரம் 100 மீட்டர், சுவரின் தடிமன் 1 மீட்டர். ஸோ வெளிப்புற ஆரம் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிப்புற ஆரம் அப்போ இங்க இருந்து இதனோட வெளிப்புற ஆரம் ஒரு 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 100 மீட்டர். சுவர் தடிமன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உட்புற ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா? உட்புற ஆரம் என்னது? இது கேபிட்டல் ஆர் 100 அப்படின்னா உட்புற ஆரம் 99 மீட்டர். ஏன்னா இதுல இருந்து திக்னஸை மைனஸ் பண்ணா போதும். சரி, ஒரு சதுர மீட்டர் சுவருக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு ₹5 எனில் மொத்த உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்க எனக்கு என்னது? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 5 ரூபாய். அப்போ இங்க என்ன பண்ணணும்? திரும்ப போன சம்ல கண்டுபிடிச்ச மாதிரியே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க என்ன வேணும்? 2π காமனா வெளில எடுத்துருவோம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் கேபிட்டல் ஆர், இதுதான் ஸ்மால் ஆர். இதை போட்டு என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? வேற வழியே இல்லை, பெருசா தான் வரும். சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணணும்? 5ஓட நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஸோ சேம் போன வாட்டி போட்ட அதே தான், நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. சரியா? ஸோ இவ்வளவுதான் பேசிக் சம். அது இல்லாம வித்தியாசமா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். 3 coins each 2 centimeter in diameter are placed touching one another. 2 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 நாணயங்கள் ஒன்றை ஒன்று தொடுமாறு வைக்கப்பட்டால் அவற்றுள் அடைபடும் பகுதியின் பரப்பை காண்க. தோராயமாக 3 தசம இடங்களை திருத்தமாக. ஸோ கரெக்ட் டு 3 டெசிமல் பிளேசஸ். இப்போ என்னது? 3 காயின் இருக்கு. இந்த 3 காயினை ஒன்று தொடுற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்று தொடுற மாதிரி வச்சுட்டேன். அதனுடைய விட்டம் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் என்னது? 1. அப்போ இதுதான் ஆரம். அப்போ இங்க இருந்து இது 1 சென்டிமீட்டர். இப்போ இது 3ஐயும் சேர்த்தா எனக்கு என்ன வந்துடும்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்துருமா? சமபக்க முக்கோணம் வந்துருமா? இந்த 3 சென்டரையும் நான் சேர்த்தேன்னா, 3 மையப்புள்ளியையும் சேர்த்தா இப்போ எனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டிருக்காங்க? அவற்றுள் அடையப்படும் தொகுதியின் பரப்பை காண்க. ஏரியா, என்க்ளோஸ்டு ஏரியா தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வேணும்? எனக்கு இந்த என்க்ளோஸ்டு ஏரியா தான் வேணும். இங்க என்ன ஃபர்ஸ்ட்? இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு. அதுல எனக்கு 3 செக்டார் இருக்கா? ஸோ அதுல எனக்கு இங்க நடுவுல கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுதான் என்க்ளோஸ்ட் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்துல இருந்து நான் என்ன பண்ணணும்? இங்க 3 செக்டார் இருக்கு. ஸோ இங்க எதை நான் பேசுறேன்னு தெரியுதா? 3 செக்டார்னு. ஸோ இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க் இல்ல. ஸோ அப்போ இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க், அப்புறம் இங்க இருந்து இங்க இது ஒரு ஆர்க். அப்போ 3 செக்டாரோடைய ஏரியாவை நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். செக்டாரோடைய ஏரியா ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? ஏரியா நடத்துறப்ப பார்த்தோம். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். இங்க a ஸ்கொயர்ன்றது இந்த நீளம். இது என்னது? 1 + 1 2. அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஏரியா ஆஃப் செக்டார் ஞாபகம் இருக்கா? θ/360° இன்ட்டு πr ஸ்கொயர். இங்க ஆரம் என்னது? எனக்கு 1. இங்க தீட்டான்றது எனக்கு என்னது? இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம்னா இது 60°ன்னு ஆயிருமா? ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸோ இங்க 2 ஸ்கொயர், இங்க 4னா இது 2 கேன்சல் ஆயிடும். அப்போ √3 அப்படின்னு இருக்கும்.
ஸோ √3 அப்படின்னா வேல்யூ என்னது 1.732. இங்கே பையோட வேல்யூ கிடையாது, √3யோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது பையோட வேல்யூ கிடையாது, √3யோட வேல்யூ 1.732 அப்படின்னு கிடைச்சிடும். -3 இன்ட்டு 60/360னா 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா 1/6ன்னு வந்துருமா? ஸோ 1/6 இன்ட்டு πr². பைக்கு பதிலாக 22/7 அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை 3.14 அப்படின்னு போடலாம். ஸோ இதை 3ல் அடிச்சா 2 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து இங்கே 1/2, ஆரோட வேல்யூ 1 தான், ஸோ அதை விட்டுறலாம். அப்போ இன்ட்டு 22/7. இப்போ நான் இங்கே அடிக்கிறேன் அப்படின்னா 11ன்னு வரும். 11/7 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 11/7 என்னது? 7, 11னா 1ல் 7, மிச்சம் 4, 0 இங்கே புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா என்ன வந்துடும்? 5 7s are 35, மிச்சம் 5 0 அப்படின்னா 7 அப்படின்னு வரும். 49 மிச்சம் 1 0ன்னு வச்சா 1. அதுக்கப்புறம் 3 0 அப்படின்னு வரும், 4 அப்படின்னு வரும். இப்போ 3 பிளேசஸ்க்கு தானே சொல்லியிருக்காங்க, அப்போ 1.571 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ 1.732 இருந்து 1.571 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 2ல் 1 போச்சுன்னா 1. அடுத்து 13ல் 7 போச்சுன்னா 6. அடுத்து இங்கே என்னது? 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ இங்கே 0.161 அப்படின்னு கிடைச்சிடும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. A cup is in a form of hemisphere. ஒரு கோப்பையானது அரைக்கோளத்தின் மீது உருளை இணைந்த வடிவில் உள்ளது. ஒரு கோப்பை இருக்காமா, அது எப்படி இருக்கு? ஸோ அரைக்கோள வடிவம் இருக்கு, அதுக்கு மேல உருளை இருக்கிற மாதிரி இருக்காமா. ஸோ அதுக்கு மேல உருளை. ஸோ இதுதான் வந்து அந்த கோப்பையின் வடிவம். உருளை பகுதியின் உயரம் 9 சென்டிமீட்டர். உருளை பகுதியின் உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் கோப்பையின் மொத்த உயரம் 12.5. ஸோ இந்த கோப்பையோட மொத்த உயரம் எனக்கு என்னது? 12.5 மீட்டர். எனில் உருளை பகுதியின் ஆரம். ஸோ இந்த உருளை பகுதியோட இந்த ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் இந்த ரேடியஸ் தானே. ஸோ அப்போ இந்த 12.5லேருந்து இந்த 9 கழிச்சா இந்த ரேடியஸ் என்னன்னு கிடைச்சிருமா? அதே ரேடியஸ் தானே இங்கேயும் ஆரமும் இருக்க போகுது. அப்போ இங்கே என்னது? 3.5. அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு உள்ளீடற்ற கோலம். ஸோ கோலம் இருக்கு, அந்த உள்ளீடற்ற கோரம் உட்புறமாக ஒரு சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்கிறார். ஸோ இந்த உட்புறம்னா இந்த 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 பாத்துல தான் அவர் என்ன பண்றாரு? சர்க்கஸ்ல ஓட்டிட்டு இருக்காரு, வண்டியை சுத்தி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த சர்க்கஸ் வீரர் சாகசம் செய்யும் பரப்பளவு 154 மீட்டர் ஸ்கொயர். அந்த ஏரியா வந்து எனக்கு 154 மீட்டர் ஸ்கொயர். எனில் அக்கோளத்தின் உட்புற ஆரத்தை காண்க. அப்போ அந்த ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரேடியஸ் என்ன? அதுதான் வந்து உட்புறத்தின் ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு இருக்கா. ஸோ கோலம் அப்படின்னா அதுக்கு பரப்பளவு ஏரியா 154 அப்படின்னா இங்கே என்னது? 4πr², which is equal to 154. நமக்கு இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஏரியா தான். இப்போ இன்னர் ரேடியஸ் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4 × 22/7 × r² ஈக்குவல் டு 154. ஸோ இதை 4ஆம் வாய்ப்பால் அடித்தா 3ல் 12, மிச்சம் 3, 34 போகாது இல்லை. அப்போ நான் 2ஆம் வாய்ப்பாலில் தான் அடிக்கணும். ஸோ 2ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன ஒரு 7ல் 14, மிச்சம் 1. ஸோ 77 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 11ஆம் வாய்ப்பால் அடித்தா இங்கே 2, இங்கே 7. அப்போ r² ஈக்குவல் டு 7 × 7/2 × 2. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 7/2, அதாவது 3.5. அவ்வளோதாங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. ஹாலோ ஸ்பியர் இன் விச் சர்க்கஸ் மோட்டரிஸ்ட் பெர்ஃபார்ம் ஹிஸ் ஸ்டண்ட். 7 மீட்டர் உள்ளாரமுள்ள ஒரு உள்ளீடற்ற கோலத்தின் உட்புறமாக ஒரு சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்கிறார். ஸோ இங்கேயும் என்னது? போன கொஸ்டின் மாதிரியே ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு. அங்கே என்ன பண்ணுறாரு? அதனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரேடியஸ், இந்த உட்புறமாக இருக்குல்ல இந்த ரேடியஸ், இங்கே அவர் எங்கே ஸ்டண்ட் பண்ணுறாரோ அதனுடைய ரேடியஸ் 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா அவைலபிள் ஃபார் மோட்டார் சைக்கிள். போன வாட்டி ஏரியா கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டாங்க, இந்த வாட்டி ஆரம் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 4πr² போட்டால் போதும். ஸோ 4 பை என்னது? 22/7, ஆர் என்னது? 7. ஸோ 7 7 இது 2 கேன்சல் ஆகிடும். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 88. 88 × 7னா 8 7s are 56, 5. இங்கே 56 + 5 616. அவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஷின். ரேடியை ஆஃப் 2 சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஷேப்டு பக்கெட்.
ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். ஸோ கோன் இருக்கு. கோனை வந்து நான் என்ன பண்றேன், இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவோம்னா இடைக்கண்ட வடிவிலான வாளியா, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ தமிழ்ல இடைக்கண்ட வடிவிலான வாளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் ஷேப் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதனுடைய ஆரம் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர். ஸோ 15 சென்டிமீட்டர் பெரிய பக்கம் இருக்கிறது இருக்குமா, ஆரம் எனக்கு 15 சென்டிமீட்டர். இங்கே மேலே வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர் சின்னது. ஸோ அப்போ இதனுடைய ரேடியஸ் சின்ன ஆர், இதை பெரிய ஆர்னு வச்சுக்கலாம். இதனுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனுக்கு கொள்ளளவு கெப்பாசிட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 ஆஃப் பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர். இதுதான் என்னது நமக்கு வால்யூமுடைய ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சரில் வரும், மீட்டர் கியூப்ல வரும். மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டர் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும்ல, ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க. நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஆரோட வேல்யூ என்னது 15, சின்ன ஆரோட வேல்யூ என்னது 8, ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 63 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர் கியூப்ல வரும். ஸோ சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், லிட்டரா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 பண்ணணும். சரியா? ஸோ இதோட நமக்கு வால்யூம் டாபிக் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு சிலபஸ்ல ஆப்டிடியூட்ல இருக்குது டைம் அண்ட் ஒர்க் மட்டும்தான். அது நம்ம சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ அது முடிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றிகரமாக நம்ம ஆப்டிடியூட் முடிச்சிருவோம். ஆப்டிடியூட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ரீசனிங் போறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் ரீசனிங் போகல. நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவல் சம்மெல்லாம் ஆப்டிடியூட்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் தான் ரீசனிங் போக போகிறோம். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசனிங் நம்ம எக்ஸாம் கிட்ட வர்றப்ப கூட டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். ரீசனிங்க்கு அவ்வளோ பெரிய டைம் தேவைப்படாது. ஆப்டிடியூட்ல தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.